सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். त्वत्कोपुराग्रशिखराणि निरीक्षमाणाः स्वर्गापवर्गपदवीं परमां श्रयन्त मर्त्या मनुष्यभुवने मतिमाश्रयन्ते ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். துவத் கோபுராக்ர சிகராணி நிரீட்சமானாக. இது ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தின் 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம பெருமாளோட கோவிலோட அந்த ஆலயத்தோட கோபுரத்தின் மகிமையை சொல்றா. எப்பயுமே ஒரு கோவில் என்று எடுத்துக்கொண்டாலே அதுல கோபுரம் என்பது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். கோபுரத்தை தரிசனம் செய்து அதை வழிபட்டால் கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பெருமாளின் ஆலயத்தில் இருக்கும் அந்த கோபுரத்தை பத்தி இந்த ஸ்லோகத்தில் சொல்றா. துவத் கோபுராக்ர சிகராணி நிரீட்சமானாக. இந்த பக்தர்கள் எல்லாம், பெருமாளோட பக்தர்கள் எல்லாம் அந்த கோபுரத்தை பார்க்கறாளாம். அந்த கோபுரத்தை பார்த்து கை கூப்பி வணங்குறாளாம். அந்த கோபுரத்தை பார்க்கும்போதும் அதுலேயும் நீதான் தெரிகிறியாம் அவளுக்கு என்று நம்ம சொல்றோம் இந்த ஸ்லோகத்தில். அதனால் அந்த கோபுரத்திலையும் பக்தர்களுக்கு தரிசனம் தரார் நம்மளோட பெருமாள். துவத் கோபுராக்ர சிகராணி நிரீட்சமானா ஸ்வர்கா பவர்க பதவியும் பரமாம் ஸ்ரயந்த. அந்த கோபுரத்தை பார்த்த உடனே மனதில் ஒரு விதமான குதூகலம், ஒரு விதமான ஆனந்தம் வர்றதுதான் இந்த பக்தர்களுக்கு. ஏனென்றால் அந்த கோபுரத்தை சென்று அடைந்தால் போடும், அந்த கோபுரத்தின் அந்த ஒரு உச்சி, அதோட டிப்பை சென்று அடைந்தால் போடும் நம்மளுக்கு. அதோட உச்சியை சென்று அடைந்து விட்டோம் என்றால் அதற்கப்புறம் நம்மளுக்கு ஸ்வர்க்கமும் தேவைப்படாது, முக்திய மோட்சமும் தேவைப்படாது. நாம் அங்கேயே நம்மளோட வாழ்க்கையை கழித்தாலும் போதும் நம்மளுக்கு என்று அந்த பக்தர்கள் யோசிக்கிறாராம். அவ்வளவு ஒரு எண்ணத்தை வர வைக்கிறதாம் அந்த கோபுரத்தின் அழகு மற்றும் அந்த கோபுரத்தின் ஸ்வரூபமாக இருக்கும் பெருமாளின் சக்தி. ஸ்வத்கோபுராக்ர சிகராணி நிரீட்சமானாக ஸ்வர்கா பவர்க பதவி பதமாம் ஸ்ரயந்த மர்த்தியா மனுஷ்ய புவனே மதிமாஸ்ரயந்தே. அதாவது மனிதர்களால் நிரம்பிய இந்த ஒரு மானுட உலகம், இந்த உலகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக, இவா எல்லாருமே இந்த உலகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக, இந்த உலகத்தின் பற்றுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கோபுரத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்துக்கலாம் என்று நினைக்கலாம் பக்தர்கள். ஏனென்றால் இந்த பூமியோட சம்பந்தத்தில் இருந்தால் தானே, இந்த பூமியோட கான்டாக்ட்ல இருந்தால் தானே நமக்கு பற்றுகள் வரும். இந்த பூமியே எனக்கு வேண்டாம் என்று நாம் வைகுண்டம் செல்வதற்கும் தயாராக இருக்கோம் என்று சொல்றதுக்காக அந்த கோபுரத்து மேல உட்காருவானாம் இந்த பக்தர்கள் சென்று. அப்பேற்பட்ட அந்த பெருமை வாய்ந்த, அப்பேற்பட்ட புனிதமான அந்த ஒரு கோபுரம் இவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசையை, அந்த ஒரு எண்ணத்தை வர வைக்குமாம். அப்பேற்பட்ட அந்த பெருமாளின் கோபுரம் இருக்கே, அந்த கோபுரத்தை பார்த்து பெருமாளை மனசுல நினைச்சிருந்து இந்த பக்தர்கள் சொல்றாளாம், ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். அதாவது வெங்கடாச்சலம் என்னும் மலையில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரியும் பெருமாளே, உனக்கு நமஸ்காரம், நீ துயிலெழ வேண்டும், உனக்கு சுப்பிரபாதம் என்று அந்த பக்தர்கள் சொல்றாளாம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம சபரி இந்த பெற்றோர்கள் ஒரு ஆட்டை பலி கொடுத்து விட்டு தான், அந்த ஆட்டை பலி கொடுத்து அந்த தேவியை வழிபடுவதற்கு அப்புறம்தான் உனக்கு திருமணம் நடக்கும் என்று சொன்ன பிறகு நம்ம சபரிக்கு அதிர்ச்சியாகதான், ஷாக் ஆகுதான். அது எப்படி ஒரு உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் நான் செய்யற அந்த திருமணம் எனக்கு சந்தோஷத்தை அளிக்கும் என்று சபரி பெற்றோர்களை பார்த்து கேட்கிறான். அப்ப பெற்றோர்கள் சொல்றாலாம், இல்ல, இது நம்மளோட குல வழக்கம், இது நம்ம குலம், இந்த குலத்தில் தலைமுறையாக செய்து வரும் விஷயம். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த ஒரு ஆட்டை, இந்த ஒரு மிருகத்தை பலி கொடுத்த பிறகுதான், அதை பலி கொடுத்து நம்ம தேவியை ஆனந்தப்படுத்திய பிறகுதான், பிரசன்னப்படுத்தின பிறகுதான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் என்று அந்த பெற்றோர்கள் சபரியை பார்த்து சொல்றா. இல்ல, எனக்கு இது சரியா படல, எந்த ஒரு உயிரையும் எடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, அதனால அந்த ஒரு உயிரை எடுத்துதான் எனக்கு திருமணம் நடக்கணும்னா அப்பேற்பட்ட திருமணம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சபரி அந்த இடத்திலிருந்து ஓடி போறாளாம். இப்படி ஓடி போற சபரியை பின்னாடியே ஓடி போறாலாம் பெற்றோர்கள் கொஞ்சம் தூரத்துக்கு. ஆனா சபரியின் வேகத்தோட கம்பேர் பண்ண முடியாதனால, அந்த வேகத்தோட ஓட முடியாதனால சபரியின் பெற்றோர்கள் பின்தங்கிட்டாலாம். சபரி ஓடி மறைஞ்சிட்டாலாம். இங்கதான் சபரி அந்த காட்டுல எல்லா இடத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா என்று சொன்னேன். அதனால் நம்ம சபரி எங்கெல்லாம் இந்த குடும்பத்தினர்கள், அந்த சபரியோட குடும்பத்தினர்கள் தினமும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வருவா என்று தெரிந்திருந்தான் நம்ம சபரிக்கு.
அதனால் ஒரு நாள் இந்த குடும்பத்தில் இருக்கும் சில பேர் அங்க வரும்போது, அந்த சபரியை தேடிந்து வரும்போது, அங்க அந்த 2-3 பேர் பேசிட்டு இருக்கலாம் உட்கார்ந்துட்டு. இந்த சபரி எங்க போனான்னு தெரியலையே, எங்க காணாம போயிட்டான்னு தெரியல. அவளுக்கு வேற இந்த முழு காடுமே அந்த மேப் மாதிரி மைண்ட்ல இருக்கு. அதனால இவ எங்க வேணாலும் சென்று மறைஞ்சுக்கலாம், எங்க வேணாலும் சென்று ஓடி ஒளிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம அப்படி கிடையாதே, நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது சபரிய என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த 3 பேர்ல இந்த 3-4 பேர் பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் சொல்றாராம், இந்த சபரி எங்க வேணாலும் ஒளிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு ரிஷியின், ஒரு முனிவரின் ஆசிரமத்துல மட்டும் சென்று மறைஞ்சிக்க முடியாது. ஏன்னா முனிவர்கள், ரிஷிகள் தங்களோட ஆசிரமத்துக்குள்ள பெண்களை அனுமதிக்க மாட்டார்கள் என்று அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்றார். இந்த விஷயத்த பக்கத்திலேயே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து நம்மளோட சபரி கேட்டுட்டா. இப்படி ஒளிஞ்சிருந்து நம்ம சபரி கேட்டதுக்கு அப்புறம், ஒட்டு கேட்டதுக்கு அப்புறம் நம்மளோட சபரி என்ன செய்தாள்? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.